மாணிக்கம் தாகூர் குறித்து புகார் தெரிவிக்க அவசர பயணமாக செல்வ பெருந்தகை டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி குறித்து பேச குழு அமைத்த பின்னர் இணக்கத்தை சிதைக்கும் வகையில் மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து பேசி வருவதாக புகார் எழுந்த நிலையில் மாணிக்கம் தாகூருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புகார் கடிதத்துடன் டெல்லி செல்கிறார் செல்வ பெருந்தகை. கூடுதல் விவரங்களோடு ஹரிஹரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் ஹரிஹரன். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில திமுக கூட்டணியில பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தும் வகையில காங்கிரஸ் தரப்புல பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கருத்துக்களை மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றாங்க. காங்கிரஸ் தரப்புல ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக 5 பேர் கொண்ட, அதாவது தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பேசிக் கொள்வார்கள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளும் எடுப்பதற்கான முழு அதிகாரம் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமைக்கு மட்டுமே உள்ளது என ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகிருந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் அதே கருத்தையே தொடர்ந்து பல செய்தியாளர் சந்திப்புல வலியுறுத்தி வருகின்றார். பலமுறை கூட்டணி குறித்து, ஆட்சி அதிகாரம் குறித்தோ பொது வெளியில் பேச வேண்டாம் என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் கேள்வி எழுப்பும் போதும் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஏன் அப்படி பேசுகிறார் என தெரியவில்லை என்ற ஒரு பதிலையே அவர் தெரிவித்திருந்த சூழல நேற்றைய தினம் மாணிக்கம் தாகூர் பேசிய கருத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல சட்டமன்ற உறுப்பினர்களின் புகார் கடிதத்தை கொண்டு சென்று டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய தலைமையில் முறையிட போவதாக தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பாக இன்று பிற்பகல் டெல்லி செல்லும் அவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் மீதான புகாரை அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமைக்கு கொண்டு செல்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ள சூழல்ல இவர்களின் கருத்து கூட்டணியை சிதைப்பதாக உள்ளது என்ற தகவலும் அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹரிஹரன்.